இன்றைக்கு எங்களை எதிர்த்து பேசுகிற, விமர்சித்து பேசுகிற ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவார். முதலமைச்சரை விமர்சிக்கிற போது கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதிரே இருக்கிற தங்களை சார்ந்த சிலர் கரவொலி எழுப்புகிறார்களே என்று சில வார்த்தைகளை பயன்படுத்துவது கேட்கிற எங்களுக்கு நாரசமாக இருக்கிறது. ஆனால் பொறுத்து கொண்டிருக்கிறோம். பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தனி மனித மான அவமானத்தை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று பெரியார் சொன்ன காரணத்தினால் பொறுத்து கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் ஒரு முதலமைச்சரை பார்த்து வாய்க்கொழுப்பு என்று ஒருவர் பேசுகிறார். ஒன்றிய அரசாங்கம் கல்விக்காக செலவழிப்பது என்பது மொத்த செலவில் வெறும் 2.5 விழுக்காடு தான். நிறைய விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள். வெறும் 2.5 விழுக்காடு, 2.5%. இதுதான் நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே மொத்தமான பணத்திலே கல்விக்காக அவர்கள் செலவிடுவது. ஆனால் தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்றால் சற்றேறக்குறைய 10.25% தங்களுடைய மொத்த செலவில் கல்விக்காக செலவழிக்கும். ட்ரம்ப் நிறைய சட்டங்களை போட்டிருக்கிறார். இங்கிருந்து சென்று அங்கே திருமணமாகி இங்கிருந்து அங்கு சென்று வேலை பார்க்கிறவர்களுக்கு அங்கே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அமெரிக்க நாட்டு குடிமகனாக மாறும். இனிமேல் அது கிடையாது. அங்கே பிறக்கிற காரணத்தினால் ஒருவருக்கு குடியுரிமை என்பது ரத்து செய்யப்படுகிறது. இது மாதிரி பல பகிரங்க அறிவிப்புகளில் பலர் வெளியேற வேண்டும் என்ற நிலையில் அவர்களை இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்று சொல்லி வெளியேற்றுகிறார். வெளியேற்றுகிற போது அவருடைய நாட்டின் போர் விமானத்தில் வசதியே இருக்காது. அதில் வீரர்கள் மட்டும்தான் பயணம் உட்கார்ந்து செய்ய முடியும். அதுவும் எந்த நேரத்தில் குதிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விமானப்படையின் சரக்கு விமானத்திலே கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு கழிவறை ஒன்று மட்டுமே உள்ளதில் 200 சொச்சம் பேரை ஏற்றி சரியாக உணவு தராமல் அங்கிருந்து அனுப்புகிறார் ட்ரம்ப். நான் மறுபடி சொல்கிறேன், இதை வேளச்சேரியில் இல்லை, நாங்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டோம் என்ன அநியாயம் நடக்கிறது என்று. அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னால் இது ஒன்றும் புதிதில்லை, 2012 இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், 13 என்று ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது, இது தொடர்ந்து நடப்பது புதுமை அல்ல. நான் குறுக்கிட்டு கேட்டேன், அனுப்புவது வேண்டானால் புதுமை இல்லாமல் இருக்கலாம், கைகால்களில் விளங்கிட்டு அனுப்புவது இதற்கு முன் நடந்திருக்கிறதா என்று கேட்டேன். பதில் இல்லை. எதற்காக ஒரு நாட்டின் குடிமகனை அது என்ன தவறாக இருந்தாலும் மனிதனாக நடத்தாமல் இப்படி மிருகத்தை போல, விடுதலை போராட்ட காலத்தை போல கால்களில் சங்கிலி கைகளிலே விலங்கு அப்படி அனுப்பி கொண்டு வருவது ஏன் என்று கேட்டோம். பதில் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது ட்ரம்பை சென்று பதவியேற்ற 1 மாத காலத்தில் நம்முடைய பிரதமர் சந்தித்த போது இதையெல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மாறாக என்ன நடந்தது தெரியுமா? அவர் ஏதோ வழக்கமாக ஒரு வசனம் வைத்திருக்கிறார். நேற்றைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் டோன்ட் ஆர்கியூ வித் மீ அவர் சொன்னது. இவன் ரொம்ப பொறுமையா தங்கச்சி சொன்ன மாதிரி கூட பேசல, கோபமெல்லாம் பேசல, ரொம்ப நிதானமாவே நான் பாதிக்கப்பட்டவன், போர் நிறுத்தம் செய்ய சொல்கிறீர்கள், எனக்கு உத்தரவாதம் கொடுங்கள். உத்தரவாதம் கேட்க கூடாது, பின்னர் நான் எப்படி நம்புவது? என்னால் புட்டினை நம்ப முடியாது, அவர் ஏமாற்றுக்காரர், நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி என்றுதான் ஜெலன்ஸ்கி பேசி இருக்கிறாரே தவிர முரட்டுத்தனமாக எல்லாம் பேசவில்லை. ஆனால் உறுதியாக நின்றிருக்கிறான். ஜெலன்ஸ்கி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவை பெற்ற கொண்டாடப்படுகின்றவனாக கடந்த 2 நாட்களாக உக்ரைன் நாட்டின் அதிபர் இருக்கிறார். இவர் போய் பேசுகிற போது ட்ரம்ப் சொன்னவைகள் எல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்களுக்கும் நிறைய பரஸ்பரம் உண்டு, வணிக தொடர்புகள் எல்லாம் உண்டு, இனிமேல் நிறைய சீர்திருத்தம். காரணம் அவருடைய சீர்திருத்தத்திற்கு முக்கியமானவர் எலன் மஸ்க் என்பவர். யார் எலன் மஸ்க் என்றால் அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இங்கு அதானியை போல, அம்பானியை தாண்டியவர் அதானி. உலகத்தின் தலை சிறந்த பணக்காரர்களில் ஒருவர், தொழிலதிபரும் கூட. எல்லா துறைகளிலும் கால் வைப்பார். ஆயிரக்கணக்கிலே இடங்களை வாங்கி அந்த இடத்துல சூரிய மின்சாரம் என்று குறைந்த குத்தகைகள் எடுப்பார். அதெல்லாம் ஒரு தனி கதை. அதானியை விட பெரிய ஆள் எலன் மஸ்க். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கேள்விப்படுகிறீர்கள் அல்லவா? அதில் 2 பேர் முன்னணியில் இருக்கிறார்கள். ஒன்று சீனாவும் அமெரிக்காவின் எலன் மஸ்கும். அதில் தான் இப்போது என்னென்னவோ வருகிறது. அதுவும் 2வது துணை செய்தி. அவரையும் வைத்துக் கொண்டு இவர் நம்முடைய பிரதமரிடம் சொன்னது, உங்களுக்கும் எனக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறது, நீங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறீர்கள், என் நாட்டிலிருந்து குறைவாக இறக்குமதி செய்கிறீர்கள், இனிமேல் 2ம் சரிசமமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை என்னை விட அதிகமாக ஏற்றுமதி செய்தால் ஐ வில் levy 200% tax, 200% நான் வரி விதிப்பேன். பிகாஸ் இந்தியா இஸ் a tax terrorist country என்கிறார். இந்தியா வரி தீவிரவாத நாடு என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார். என் நாட்டை பற்றி இன்னொருவன் பேசுவதை நான் ஜீரணிக்க முடியாது. ஒரு இந்தியன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையில். ஆனால் சென்ற நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்படி எல்லாம் பேசுகிற போது உங்களை எங்கள் நாட்டின் பிரதமராக நாங்கள் ஆக்கி இருக்கிறோமே, ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, அந்த பொறுப்பில் இருக்கிறவரை அதற்கான மரியாதை தருகிறோமே, நீங்கள் இந்த நாட்டுக்கான மரியாதையை காப்பாற்ற என்ன பேசிவிட்டு வந்தீர்கள்? நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதிநிலை அறிக்கை 1ஆம் தேதி சமர்ப்பித்தார். நான் எதையுமே பொய் பேசுகிற பழக்கம் இல்லை, அவசியம் இல்லை.
அவர் சமர்ப்பித்த நாளின் போது ஒரு பவுன் ஒரு சவரன் தங்கம் 58,000 ரூபாய். இன்னைக்கு தேதி 2, சரியா 28 நாள் தான் இருக்கு, 29 நாளா இருக்கு. ஒரு மாசம் கூட 30 நாள் கணக்கு இல்ல. இன்னைக்கு விலை 64,000 ரூபாய். ஒரு மாதத்தில் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையின் தாக்கத்தின் காரணமாக, பாதிப்பின் காரணமாக ஒரு பவுன் தங்கம் 6,000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. தங்கம் என்பது என்ன? ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அலங்காரமாக போட்டு கொண்டு போவதா? அவசர தேவைக்கு அடகு வைப்பதற்கு. திருமணமாகி அனுப்புகிற போதே சீர்வரிசை தருகிற நேரத்தில் வீட்டில் சிரமம், யாரிடமும் கடன் வாங்காதே, இதை வைத்துக்கொள் என்பது போல ஒரு பொருள். ஆனால் இனிமேல் நம்முடைய பெண்கள் ஒரு குண்டுமணி தங்கத்திற்கு காதில் ஒரு தோடு அணிய முடியாது, ஒரு மூக்குத்தி அணிய முடியாது, கழுத்தில் ஒரு தங்க நகை அணிய முடியாது என்கிற அளவிற்கு விண்ணை தொட்டு கொண்டே போகிறது நம்முடைய தங்கத்தினுடைய மதிப்பு. வடபுலத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் யாராவது 2வது ஒரு மொழி படிக்கிறானா? பல பேர் அங்கு வருகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு. என்ன படித்திருக்கிறீர்கள்? நான் PhD, நான் டாக்டரேட், நான் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். ஆனால் எங்களோடு நெருக்கமாக பேச மாட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஆங்கிலம் தெரியாது, எங்களுக்கு இந்தி தெரியாது. 2 பேரும் சிரிப்பதோடு சரி. கொஞ்சம் நாங்கள் அறிமுகமானவர்கள் என்ற காரணத்தினால் சிவாஜி வணக்கம், வணக்கம் தான், எங்களுக்கெல்லாம் வணக்கம் தான். தானாகவே நமஸ்காரம் என்றாலும் பதிலுக்கு வணக்கம், அடுத்த முறை பார்க்கிற போது வணக்கம். செக்யூரிட்டி எல்லாம் சொல்வது வணக்கம் தான். இப்ப பிரதமர் மோடியே வருவார், எதிர வருகிற போது யாரை பார்த்தாலும் அதெல்லாம் மரியாதையா பேசுவார், நமஸ்கார் நமஸ்கார் என்பார். என்ன பார்த்தோம்னா சிவா வணக்கம் அப்படின்னு சொல்லுவார். என்ன பார்த்து பயான்னு சொல்றதா? அது ஒரு பண்பு, நான் பாராட்டுகிறேன். இப்ப நான் சொல்வது, நீ இந்தி படித்தால் தான் வேலை என்று சொல்கிறீர்களே, ஏற்க முடியாது. இந்தி படித்தால் தான் பதவி உயர்வு என்கிறீர்களே, நான் மறுக்கிறேன். என்ன காரணம்? உங்களுடைய இந்திய மொழி தோன்றியது 300 ஆண்டுகளுக்கு முன்னால். என் தாய்மொழி எப்போது தோன்றியது? உலகத்தில் எல்லா மொழிகளும் எப்போது தோன்றியது என்று இருக்கின்றன. ஆங்கிலம் தோன்றியது 10வது நூற்றாண்டில், எழுத்து வடிவத்தில். புழக்கத்திற்கு ஆங்கிலம் வந்தது 10வது நூற்றாண்டில். பிரெஞ்சு 8, ஜெர்மன் 6, இப்படியே போகிற போது மூத்த மொழிகள் என்றால் சீனாவை சொல்லலாம், சமஸ்கிருதத்தை சொல்லலாம், தமிழை சொல்லலாம். ஆனால் சமஸ்கிருதம் பேச்சு மொழி அல்ல. அதில் மந்திரம் ஓதுவார்கள், குடும்பத்திற்குள்ளே 2 பேர் பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். சீனாவினுடைய எழுத்துக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் எழுத்தால், பேச்சால், இலக்கியத்தால், இலக்கணத்தால் காலங்களை கடந்து 5000 ஆண்டுகளை கடந்து நிற்கிறதும் என் தாய்மொழி தமிழ். இந்திக்கு எழுத்தே கிடையாது தெரியுமா? தேவநாகிரி என்ற எழுத்து வடிவம் மராத்திக்கு உண்டு, சமஸ்கிருதத்துக்கு உண்டு, இந்திக்கு உண்டு. இவருக்கு சொந்த எழுத்தே கிடையாது. சரி, எப்படி தோன்றியது? அந்த உண்மை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நாட்டில் கரிபோல்டுன்னு ஒரு ஆதி மொழி உண்டு. அந்த கரிபோல்ட்டுங்கிற மொழியோடு பர்சியர்கள் என்று சொல்கிற பாரசீகர்களின் மொழி இணைந்து உருது உருவாச்சு. இந்த கரிபோல்ட்டோட சேர்ந்து சமஸ்கிருதம் சேர்ந்து இந்தி உருவாச்சு. அது எப்பனா ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு முன்னால். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ உருவாக்கிய ஒரு மொழியை அதை மட்டுமே வைத்து வாழ்க்கை நடத்துகிற சில பேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக என் தாய்மொழி தமிழுக்கு நீ தள்ளிவிட்டு வருகிறாய் என்றால் அதை காப்பாற்ற, என் மொழியை உயர்த்தி பிடிக்க நாங்கள் உயிரையும் தர தயார். எழுச்சியோடு இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினார் மட்டுமில்லை, உலகமெங்கிலும் வாழுகின்ற தமிழர்களால் நம்முடைய கழக தலைவருடைய பிறந்த நாள் உணர்ச்சி பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு பிறந்த நாள் என்றால் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே, அதுவும் உந்துதலின் காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக நடத்துவது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் அப்படி இல்லாமல் கட்சியை கடந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா தரப்பு மக்களும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் எந்த அடிப்படையில் என்று கேட்பீர்களானால், நேற்றைய தினம் அவருடைய பிறந்த நாளின் போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்தவர்களை பார்த்தாலே தெரியும். கழக தோழர்கள் நின்று கொண்டிருந்த வரிசையில் தாய்மார்கள், பச்சிளங்குழந்தைகள், வயதில் முதியவர்கள், உடல் நலத்திலே பல்வேறு பகுதியிலே தங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றாலும் கூட அப்படிப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லோரும் அந்த இடத்திலே உணர்ச்சி பொங்க அவரை வாழ்த்திய காட்சியை பார்த்து பரவசப்பட்டோம் நாங்கள். ஆக இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு கட்சியின் தலைவர் என்ற பொறுப்பில் எப்படி மாசு அவர்கள் மாவட்ட செயலாளர் என்ற ஒரு களத்திலும் அமைச்சர் என்ற இன்னொரு தளத்திலும் திறம்பட செயலாற்றுகிறாரோ, அதை போல அவர் கட்சியை வழிநடத்துகின்ற அதே நேரத்தில் ஆட்சி நடத்துகிற போது அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற, எல்லோருடைய தேவைகளையும் கேட்டு செய்வதற்கு மாறாக தானாகவே முன்வந்து அறிந்து செய்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இருக்கின்றார். அறிஞர் அண்ணா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு சொன்ன அடிப்படை அறிவுரையே, மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், பின்னர் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் அண்ணா சொன்னது.
அந்த அடிப்படையில் அவர் சற்றேறக்குறைய 60 ஆண்டுகளை தொடப்போகிறது. அவருடைய பொது வாழ்க்கை பயணம் என்பது 60 ஆண்டுகளை தொடப்போகின்றது. 14 வயதில் அவர் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார். நான் கல்லூரியிலே படிக்கிற போது அரசியலில் ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தேன். அவசர நிலை காலத்தில் அந்த நேரத்தில் வேட்டையாடப்பட்டவர்களில் மிக முக்கியமானவராக இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு இளைஞராக இருந்த, கட்சியிலே பெரிய பொறுப்பு எதுவும் இல்லை, தனிப்பட்ட முறையில் நம்முடைய மாவட்டத்தில், சென்னை மாவட்டத்திலே ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்த நேரம். அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அடிக்கப்பட்டார், கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். அதே நேரத்தில் திருச்சியிலே படித்துக் கொண்டிருந்த நானும் சிறைச்சாலைக்கு சென்றேன். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வயது மிக குறைவு. எனக்கு அப்போது வயது 21. அவர் என்னை விட ஒரு 2 வயது மூத்தவர். நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே தான் எம்ஜிஆருக்கு பின்னால் பல தோழர்கள் அவர் பிரிந்து சென்ற நேரத்தில் நாங்கள் பெரும்பாலோர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தங்கினோம் என்றால் அதற்கு காரணம், கலைஞரை போல ஒரு தலைவன், ஒரு போராளி தலைவன் எங்களுக்கு தேவை என்று அந்த இளவயது உணர்த்தியது. அவருடைய போர்க்குணம் தான் எங்களை பெரிதும் ஈர்த்தது. அவர் இலக்கியவாதி, அரசியலில் அவருடைய முத்திரைகள் என்பதை கடந்து அந்த வயதில் எங்களை ஈர்த்தது அவருடைய போர்க்குணம். இன்றைக்கு அதே போர்க்குணத்தை இன்றைய தலைவரிடம் பார்க்கிற போதுதான் எங்களுக்கெல்லாம் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் தங்களுடைய தன்மையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். சில பேருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வந்தவுடன் பார்த்தால் எல்லாமே மாறிவிடும், அணுகுமுறை கூட மாறிவிடும். ஆனால் அந்த இடத்திலும் தான் எந்த இடத்தில் தொடங்கினோமோ அதே குணத்தோடு இருக்கக்கூடிய ஒருவராக அவர் நடக்கிற போது எங்களுக்கெல்லாம் அதுதான் மிகவும் பரவசமாக இருக்கின்றது. முதலமைச்சர் என்ற முறையில் தன் கடமைகளை செய்கிறார். நான் இங்கே இருக்கிற தாய்மார்களையும் மற்றவர்களையும் கேட்டுக்கொள்வேன், நீங்கள் யாராவது சென்று அவரிடம், நாங்கள் வேலைக்கு செல்கிற போது மிகுந்த சிரமப்படுகிறோம், வேலைக்கு செல்கிறவர்கள் என்றால் ஒன்றிய அரசு அலுவலகத்திற்கு, மாநில அரசு அலுவலகத்துக்கு என்று அல்ல, ஒரு வீட்டில் சமையல் வேலை செய்வதற்கு, சில வீடுகளில் 10 பாத்திரம் தேய்ப்பதற்கு, குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு என்று சின்ன சின்ன வேலைகளுக்கு தாய்மார்கள் பல இடங்களுக்கு செல்வார்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக. அப்படி செல்கிறவர்களுக்கு அதிகபட்சம் ஒரு மாதம் 4000 5000க்கு மேல் கிடைக்காது, அதுவே அதிகம்தான் சில இடங்களில். அப்படி சம்பாதிக்கின்ற பணத்தில் குடும்பத்தை சரிக்கட்ட சிரமப்படுகிற போது கணவன் ஈட்டுவதும் போதாது, சில வீடுகளில் கணவன் இல்லாத ஒற்றை தாயாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தை நடத்தவே அல்லல் படுகிற போது இங்கிருந்து வேலை செய்கிற இடத்திற்கு பயணம் செய்கிற போது பேருந்துக்கு என்று ஒரு செலவு மாதம் 1000 ரூபாய் வரும். அதை தவிர்க்க முடியாது, கட்டாயத்தின் காரணமாக அதை அவர்கள் செலவு செய்கிற போது படுகின்ற துன்பமும் அவலமும் அந்த மீதி சில்லறை காசை வாங்கி அவர்கள் முடித்து வைக்கிற போதுதான் அதன் அருமை தெரியும். அப்படிப்பட்ட எல்லா பெண்களுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம் என்று நான் சொல்லவே மாட்டேன். இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெண்கள் பயண நிமித்தமாக நகர பேருந்துகளில் பயணம் செய்கிற போது அவர்களுடைய கட்டண செலவினை ஒரு அண்ணனாக இருந்து முதலமைச்சர் என்ற பொறுப்பில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த பாச உணர்வு, அந்த அணுகுமுறை. ஆக இது இலவசம் என்று நான் சொல்லவே விரும்பவில்லை. பொறுப்புணர்ச்சியோடு உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு ஒரு முதலமைச்சர் முன் வருகின்றார். அதே போல வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு மேலும் கொஞ்சம் ஊக்கமாக உதவியாக இருக்கட்டும் என்று உரிமை தொகை தர ஆரம்பித்தார். கல்லூரி படிக்க போகிற பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியிலே படித்திருந்தால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. கலைஞர் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்த போது அந்த திருமண உதவி திட்டத்திற்கு அடிப்படை தேவை என்பது 8வது வரை படித்திருக்க வேண்டும் என்றார். காரணம், பெண்கள் கல்வி கற்றால் அந்த சமுதாயம் மேம்படுகிறது என்று பொருள். வீட்டுக்குள்ளேயே பெண்ணை முடக்கி வைத்த சமுதாயங்களும் உண்டு. ஆனால் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து, கல்வி கொடுத்து, உரிமை கொடுத்து அவர்கள் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்த நாடுகள் உயர்ந்திருக்கின்றன. ஆக அடிப்படையில் கல்விதான் ஒருவரை சமநிலைக்கு கொண்டு வரும். கல்வி பெறாதவரை நம்முடைய நிலைமை என்ன? சாதியினால் அடையாளம் காட்டப்பட்டார்கள். இவர் வசதியில் கூடியவர் குறைந்தவர் என்று பேதம் பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் எல்லோரும் பட்டதாரிகள் என்று மாறுகிற போது, ஒரே இடத்தில் போய் உட்கார்கிற நிலை வருகிற போது அந்த இடத்தில் எல்லாம் தகர்ந்து சமத்துவம் மலர்கிறது.
அதனால்தான் இந்த நீதி கட்சியை தொடங்கிய டாக்டர் நடேசனார் அவர்கள் முதலாக அவர் தொடங்கிய நேரத்தில் சென்னையிலே திராவிட மாணவர் விடுதி என்று ஒன்றை ஆரம்பித்தார். வெளி பகுதிகளிலிருந்து படிக்க வந்து தங்குவதற்கு வழி இல்லாமல், செலவு செய்வதற்கு வழி இல்லாமல் இருந்த மாணவர்களை அங்கே தங்க வைத்து இலவசமாக எல்லாவற்றையும் கொடுத்து படித்து முடித்தவுடன் நீங்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கள் என்று ஆரம்பித்த ஆண்டு 1912. ஆக இன்றைக்கு 113 ஆண்டுகள் ஆகின்றன இந்த இயக்கத்தினுடைய வயது. ஆக கல்வியின் மூலம்தான் ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவர்களை மேம்பாடு அடைய முடியும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெண்களுக்கு கல்விக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தில் கல்லூரியில் 1000 ரூபாய், அதே நேரத்தில் மாணவர்களை கைவிடுவதா, அவர்களே ஏழைகளாக இருக்கலாமே என்று அவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் 1000 ரூபாய். ஒரு நாட்டில் அடிப்படையாக மக்களுக்கு தர வேண்டியது ஒரு அரசாங்கம், இருப்பதற்கு இடம், உண்ணுவதற்கு உணவு, உடல்நலக்கு நோய் வந்தால் அதற்கு மருந்து, அடிப்படையிலே கல்வி தர வேண்டும். அந்த அடிப்படையில் முதலாக வீடு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற திட்டத்தை இந்தியாவிலேயே இந்த ஆட்சி தான் தம்பி மாசு அமைச்சராக இருக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், எந்த மருத்துவமனைக்கு செல்வது, போனால் எப்படி நடத்துவார்கள், இங்கிருந்து செல்ல வேண்டுமே, அவ்வளவு தொலைவு செல்லுகிற அளவிற்கு உடலில் தெம்பு இல்லையே, பையில் பணம் இல்லையே என்று இயங்குகிறவர்களை தானாக வீடு தேடி சென்று அவருடைய உடல்நிலையை பரிசோதித்து தேவையான மருந்துகளை தருகிற இந்த பரோபகார குணம் எந்த ஆட்சிக்கும் இதுவரை எந்த மாநிலத்திலும் இருந்ததில்லை. ஆக மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என்று சொல்கிற போது நான் இந்த அவசரத்திலேயே அல்லது இந்த பேச்சினுடைய ஒன்றை சொல்ல வேண்டும். இன்றைக்கு எங்களை எதிர்த்து பேசுகிற, விமர்சித்து பேசுகிற ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பெரிய வார்த்தைகளை பேசுவார். முதலமைச்சரை விமர்சிக்கிற போது கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதிரே இருக்கிற தங்களை சார்ந்த சிலர் கரவொலி எழுப்புகிறார்களே என்று சில வார்த்தைகளை பயன்படுத்துவது கேட்கிற எங்களுக்கு நாரசமாக இருக்கிறது. ஆனால் பொறுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பொருள் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தனி மனித மான அவமானத்தை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று பெரியார் சொன்ன காரணத்தினால் பொறுத்து கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் ஒரு முதலமைச்சரை பார்த்து வாய்க்கொழுப்பு என்று ஒருவர் பேசுகிறார். நாங்கள் பதிலுக்கு பதில் அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. பேச தெரியாது என்பதல்ல, பேசக்கூடாது. காரணம், நிற்பது பொது மேடை, மக்களுக்கு முன்னால் என்கிற போது எங்களுடைய கடமை இன்னொருவரை இழித்து அல்லது அவர்களை விமர்சித்து கடுமையாக வார்த்தைகளால் அர்ச்சிப்பதல்ல, எங்களுடைய பெருமைகளை சொல்லித்தான் நாங்கள் மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும். சொல்வதற்கு பெருமை இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்களிடம் கட்சி இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, தலைவர் இருக்கிறார், தொண்டர்கள் இருக்கிறார்கள், சாதனைகள் இருக்கின்றன, கடந்த காலத்திலே நாங்கள் செய்தவை நிறைய இருக்கின்றன. அந்த அடிப்படையில் சொல்கிறோம், இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கல்விக்காக செலவழிப்பது என்பது மொத்த செலவில் வெறும் 2.5 விழுக்காடு தான். நிறைய விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள். வெறும் 2.5 விழுக்காடு, 2.5%. இதுதான் நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே மொத்தமான பணத்திலே கல்விக்காக அவர்கள் செலவிடுவது. ஆனால் தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்றால் சற்றேறக்குறைய 10.25% தங்களுடைய மொத்த செலவில் கல்விக்காக செலவழிக்கும். அதே போல மருத்துவத்திற்கு வெறும் 1.25% தான் மொத்த நிதிநிலையிலே ஒன்றிய அரசு செலவழிக்கிறது. தமிழ்நாட்டில் தம்பி இருந்து சாதிக்கிற இந்த துறையில் சற்றேறக்குறைய 4.25 விழுக்காட்டை தாண்டி நாங்கள் செலவழித்துக் கொள்வோம். எங்கு பார்த்தாலும் மருத்துவத்தை படிப்பதற்கு ஊக்கம் தருவது மட்டுமல்ல, மருத்துவ மக்களை சென்று தேடி தர வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு ஆட்சி நடத்துகிறோம். எங்களை விமர்சிக்கிறார்கள், கேட்டுக்கொள்கிறோம். காய்த்த மரத்திற்கு தானே கல்லடி என்பது போல, ஒன்றுமில்லாத முட்டை மரத்தை பார்த்து யாராவது கல்லை வீசுவார்களா? காய்த்து கனித்து தொங்குகின்ற மரத்திலே தான் கல்லால் அடிப்பார்கள், கனி கிடைக்கும் என்று. ஆக எங்களை அவர்கள் விமர்சிக்கிற போது நாங்கள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறோம். ஆக ஒரு ஆட்சி என்று சொல்லுகிற போது ஒவ்வொன்றாக பார்த்து செய்கிறோம். இதையெல்லாம் செய்கிற நாங்கள் சொல்லுகிற போது சில பேர் அடுத்த கட்டத்திற்கு போவார்கள். இவர்கள் இலவசத்தை கொடுத்து கெடுக்கிறார்கள், அப்படி கொச்சைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். இது இலவசமே அல்ல. இந்த நாட்டிலே வாழ்கிற மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற தகுதியை அடைகிற வரை அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது, அவ்வளவுதான். ரேஷன் கடையிலே முதலாக
அது பலருக்கு தெரியாது, சிலருக்கு மறந்து போயிருக்கும். காரணம் அதெல்லாம் ரொம்ப நாட்கள் ஆகின்றன. ஒரு காலத்தில் ரேஷன் கடையிலே 2 அட்டைகள் இருந்தன. வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஒன்று, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு என்று. மற்ற மாநிலங்களில் பக்கத்தில் இருந்த ஆந்திராவிலே கூட அப்போது வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு 13.5, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு 6.5 அரிசி. கலைஞர் காலத்திலே தான் எல்லோருக்கும் அரிசி 3.5 ரூபாய் என்று மொத்தமாக கொடுக்க ஆரம்பித்தார். பின்னர் அதுவே 1 ரூபாய் என்று ஆக்கினோம். பின்னர் இலவசமாகவே தர ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். இப்படி எல்லோருக்கும் எல்லாம், யூனிவர்சல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எங்களுடைய ஆட்சியினுடைய தாரக மந்திரம் எல்லோருக்கும் எல்லாம். எல்லோருக்கும் என்றால் இந்த மேடையில் இருக்க எல்லோருக்கும். எல்லோருக்கும் என்று சொன்னால் இவர் அமைச்சர், இவர் சட்டமன்ற உறுப்பினர், இவர் பகுதி செயலாளர், நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பேதமில்லை. அந்த இடத்தில் எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை போல எல்லோருக்கும் எல்லாம். உதாரணத்திற்கு மாசுவுக்கு முந்திரி பருப்பும் இவருக்கு வேர்க்கடலையும் தருவது இல்லை. அவருக்கு வேர்க்கடலை என்றால் இவருக்கு வேர்க்கடலை, இவருக்கு முந்திரி பருப்பு என்றால் அவருக்கும் அதுதான். ஆக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற போது சமத்துவமும் சமதர்மமும் உலாவுகிறது அல்லவா? அதுதான் இந்த ஆட்சியின் நோக்கம். பேதமில்லை, பிரிவினை இல்லை, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை. வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், ஏழை பணக்காரர்கள் என்று எவரும் இல்லை. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தருகின்ற ஒரு ஆட்சியாக இது திகழ்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் சொல்லுகின்றன, தமிழ்நாட்டை போல இங்கு கிடைத்திருப்பதை போல ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வேண்டும். We want a chief minister like Stalin என்ற குரல் டெல்லியில் எங்கள் செவிகளில் அடிக்கடி விழும். எந்த மாநிலத்திற்கு போனாலும் அவரை பற்றி பேசுகிறார்கள். நான் கியூபா நாட்டினுடைய தூதரை சந்திக்க செல்கிறேன். டெல்லியில் இருக்கிற தூதர் ஒரு நாள் அழைக்கிறார். அவர்களோடு நான் அவரை சந்திக்கிற போது ஒவ்வொன்றாக பேசுகிற நேரத்தில் நான் சொன்னேன், there is a similarity between you and us. என்ன என்று கேட்கிறார். உங்களுடைய ஆதர்ச தலைவன் ஸ்டாலின், எங்களுடைய கட்சியின் தலைவன் பெயர் ஸ்டாலின் என்று. உடனே அவர் கட்டி பிடித்துக் கொண்டு தனியாக ஒரு படம் எடுத்துக்கொண்டார். அந்த பெயரை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பரவசம். காரணம், அது வெறும் பெயரளவிற்கான பெயர் அல்ல, சமதர்மத்தை போதித்த ஒரு மாபெரும் தலைவன். மார்க்ஸ் லெனின் வரிசையில் எப்படி ஜோசப் ஸ்டாலினோ அதை போல இவருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடைபெறுகிறது. ஆக கட்சியின் தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார். ஆட்சியின் தலைவராக பொறுப்புணர்ச்சியுடன், இதுபோல் யார் நேற்றைக்கு பிறந்த நாள் காலையிலிருந்து மாலை 3 மணி வரை நின்று மக்களை சந்தித்திருக்கிறார். அதற்கு பின்னால் மாலையில் வீட்டுக்கு வந்தவர்களை சந்திக்கிறார். இப்போது எங்க இருக்கிறார் தெரியுமா? நாகப்பட்டினத்தில் இருக்கிறார். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் களைத்து போனார்கள். ஆனால் நேற்று முழுவதும் பார்வையாளர்களை சந்தித்து விட்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் போய் நாளைக்கு அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் வீட்டு திருமணத்தையும் அரசு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்கிறார் என்றால் இப்படித்தான் ஒரு முதலமைச்சரை தேடுகிறோம் என்று மக்கள் சொல்ல வேண்டும். நான் இன்னொன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். கலைஞரை போல ஒரு தொலைநோக்கு பார்வை, தீர்க்கதரிசி கொண்டவர்கள் யாரும் கிடையாது. குறைவு என்று நான் சொல்ல மாட்டேன், யாரும் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். அண்ணா வழியில் வந்த தலைவர் அவர். அண்ணாவுக்கும் தொலைநோக்கு பார்வை மிக அதிகமாக உண்டு. நான் நேற்றைக்கு ஒரு செய்தி படித்தேன். வங்காளத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் தன்னை பற்றி எழுதுகிறார். நான் வெளிநாட்டுக்கு போகிற போது நான் இந்தியன் என்று அடையாளப்படுத்தி கொண்டாலும், நான் எந்த நாடு இந்த நாட்டை ஆண்டாலும் நான் ஒரு வங்காளியாகத்தான் இருப்பேன். வங்காளம் என்பது என் தேசிய இனம். இந்த இன உணர்வு எனக்கு வந்ததற்கு காரணம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த த கிரேட் லீடர் சி.என். அண்ணாதுரை என்று சொல்கிறார். எந்த காலத்தில் 69 மறைந்த ஒரு தலைவன் இன்றைக்கு 56 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வங்காளத்தில் வாழ்கிற ஒருவர் எனக்கு இருக்கிற உணர்வுக்கு காரணம் அறிஞர் அண்ணா என்று சொல்கிறார். இந்தியா என்பது பல தேசிய இனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. தேசிய இனம் என்றால் என்ன? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம், வங்காளிகள் ஒரு தேசிய இனம், காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம். இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு துணை கண்டம் இது.
தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யுங்கள் என்று அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை முன்வைத்து பேசுகிற போது நாட்டுக்குள்ளேயே நாடா என்று கேட்டார்கள். அது என்ன தமிழ்நாடு? தமிழகம் என்று வையுங்கள், தமிழ் மாநிலம் என்று வையுங்கள். முடியாது, தமிழ்நாடு என்றுதான் வேண்டும் என்று சொன்னபோது நாட்டுக்குள்ளே நாடு என்பது நீங்கள் பிரிவினையை இன்னும் கேட்கிறீர்கள் என்று பொருள். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம். ஒரு காலத்தில் அது எங்கள் முழக்கம். பின்னர் நாட்டுக்கு பகை வந்தபோது அந்த பகையிலிருந்து நாட்டை காப்பாற்ற பிரிவினை கோரிக்கையை கைவிட்டோம். அதெல்லாம் வேறு கதை. ஆனால் நீங்கள் இப்போதும் நாட்டுக்குள் நாடு கேட்கிறீர்களே என்ற போது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், இந்தியாவே ஒரு நாடு அல்ல என்றார். சொன்னது வேளச்சேரியில் அல்ல, நாடாளுமன்றத்தில் சொன்னார். திகைத்து போய் பார்த்த நேரத்தில் சொன்னார், இந்தியா என்பது பல தேசிய இனங்களால், பல மொழிகள் கொண்டவர்களால், பல பண்பாடுகள் கொண்டவர்களால் உருவான ஒரு துணை கண்டம். ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிற போது இது ஒரு துணை கண்டம். கண்டம் என்பது பல நாடுகளை உள்ளடக்கியது. இது ஒரு துணை கண்டம் என்ற அண்ணாவின் அறிவு புலமை அங்கே வெளிப்பட்ட போதுதான் யாராலும் எதிர்க்க முடியவில்லை. அந்த அருமையான பெயர் தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு சூட்டப்பட்டது. அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த காரியம் அது. ஆக அவருடைய தொலைநோக்கு பார்வை என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்ல வேண்டும். அது நான் இரண்டாவது கட்டத்திற்கு வருகிறேன். மாநில சுயாட்சி தீர்மானம் இப்போது நம்முடைய முதல்வர் முழங்குகிறார். நேற்றைக்கு கூட உறுதிமொழி எடுத்திருக்கிறார், மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம். இப்போது கூட தம்பி படித்திருப்பார். அந்த உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் மக்களிடம் சொல்ல சொல்லி மனதிலே பதிய வைக்கிறோம். மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம். மாநில சுயாட்சி என்பது எங்கள் உயிர் கொள்கை. அண்ணா கடைசியாக மறைவதற்கு முன்னால் ஒரு கடிதம் எழுதினார், தம்பிக்கு என்று அவர் எழுதுவது வழக்கம். அந்த தம்பிக்கு மடல் மூலமாக அறிவு பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த நாட்டில். அந்த பத்திரிகை, அந்த கடிதம் தாங்கிய பத்திரிகை எப்போது வரும் என்று இளைஞர்கள் ரயில் அடியிலே காத்திருந்த காலம் ஒன்று உண்டு. இப்போதும் கூட நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், அண்ணாவின் கடிதங்கள் என்ற தொகுப்பே இருக்கிறது, தயவு செய்து வாங்கி அதையெல்லாம் படியுங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து எழுதியிருப்பார். ஒரு காலத்தில் அமெரிக்க நாட்டை ஒரு கருப்பர் ஆளப் போகிறார் என்பதை அண்ணா அன்றைக்கே எழுதியிருக்கிறார். 1966 எழுதியிருக்கிறார். அப்போதெல்லாம் சாத்தியமே இல்லை. கருப்பர்கள் என்பவர்கள் ஒரு இனமாக கூட கருதப்படவில்லை, ஏன் மனிதனாக கூட கருதப்படவில்லை. அப்படிப்பட்ட அண்ணா கடைசியாக ஒரு கடிதம் எழுதுகிறார். அது கடைசி கடிதமாக மாறிவிட்டது. உடல்நலம் கொண்டு இருக்கிற போது என்ன எழுதுகிறார்? தம்பி, உனக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டு. நான் தொடர்ந்து உனக்கு கடிதங்கள் மூலமாக உன்னோடு நான் தொடர்பிலே இருந்தேன், நீயும் என்னோடு தொடர்பில் இருந்தாய். இந்த ஆட்சிக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அந்த பாலம் துண்டிக்கப்பட்டு விட்டது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஆனால் இப்போது உனக்கு இந்த பொங்கல் மலரின் மூலம் எழுதுகிறேன் என்று எழுதிவிட்டு அண்ணா சொல்கிறார். நன்றாகவே ஆங்கிலத்திலும் எழுதினார், தமிழிலும் எழுதினார். I have never been happy to be the chief minister of a state under a constitution which is in letter federal but in practice mostly centralizing more and more என்று எழுதுவார். அதாவது, நான் இப்படிப்பட்ட ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருப்பதில் கொஞ்சமும் மகிழ்ச்சி அடையவில்லை. நான் எப்பொழுதும் பதவியை தேடி அலைந்தவன் அல்ல. அண்ணா சொல்கிறார், நான் பதவியை தேடி அலைந்தவன் அல்ல. இந்த நாடு கூட்டாட்சி தத்துவம் என்ற பெயரளவில் இருக்கிறதே தவிர அடிப்படையில் ஒன்றிய அரசை மேலும் மேலும் பலப்படுத்துகிறது என்று எழுதிவிட்டு மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்களை பெறுவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்றார். அவரை தொடர்ந்து கலைஞர் முதலமைச்சராகிறார். அண்ணா மறைவுக்கு பின் அவர் கொடுத்த முதல் பேட்டியை டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது, நான் அடுத்து செய்ய போகிற காரியம் மத்திய மாநில அரசின் உறவுகளை ஆராய ஒரு கமிட்டி நியமித்து அதன் அடிப்படையில் நான் எதிர்காலத்தில் உரிமைகளை கோரப்போகிறேன். The first voice in the whole of India கலைஞருடையது. மாநிலங்களுக்கும் மத்தியிலும் இருக்கிற ஆட்சிக்கான அதிகாரங்களை நான் ஆய்வு செய்து அறிக்கை கொண்டு அதன் மூலம் ஒரு முன்னெடுப்பு செய்ய போகிறேன் என்று கலைஞர் சொன்ன ஆண்டு 1969. பின்னர் ராஜமன்னார் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரு குழு, லட்சுமணசாமி முதலியார், சந்திரா ரெட்டி இவர்கள் கொண்ட குழு ஒரு அறிக்கை தருகிறது.
அந்த அறிக்கையை திமுக செயற்குழு விவாதிக்கிறது. திமுக செயற்குழு விவாதித்ததற்கு பின்னால் அண்ணன் முரசொலி மாறனையும் செழியனையும் கொண்ட குழு மேலும் ஆய்வு செய்கிறது. அது மேலும் பரிந்துரைகளை செய்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திற்கு வருகிறது. சரி, இதெல்லாம் ஏன் நீங்கள் கட்சிக்குள்ளே தீர்மானிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆட்சி நடத்துவது நாங்கள் தானே. அதனால ஒன்றை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கிற போது அது சரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குகிறார் அண்ணா. சட்டமாக்குவதற்கு முன்னால் அந்த வரைவு மசோதா இருக்கிறதல்வா, சட்டமாக்குவதற்கு முன்னால் அந்த டிராஃப்ட் மசோதா, டிராஃப்ட் என்று சொல்வார்கள், அதை பில் என்று சொல்வார்கள். அந்த டிராஃப்ட் பில் அதை யாருக்கு அனுப்பினார் தெரியுமா? பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் நீதிபதிக்கு அனுப்பவில்லை, பெரியாருக்கு அனுப்பினார். பெரியார் வழக்கறிஞரே இல்லை, அவர் அதிகமாக படித்தவரும் இல்லை. ஆனால் அவருக்கு இதை அனுப்பி, இதுதான் நான் கொண்டு வரப்போகிற சட்டத்தின் முன்வரைவு பாருங்கள் என்றார். பெரியார் பார்த்துவிட்டு இதில் ஒரு திருத்தம் சொல்லலாமான்னு கேட்டார். சொல்லுங்க. போனவர் அண்ணா சார்பா சென்றவர் அவருடைய தளபதி, இன்றைய கட்சியின் தலைவராக இருக்கிற வீரமணி ஐயா. பெரியார் என்ன சொல்றாருன்னா, திருமணம் என்பது அது நாள் வரை அக்கினி வளர்க்க வேண்டும், மந்திரம் ஓத வேண்டும், சுற்றி வர வேண்டும், மாலை மாற்ற வேண்டும், மங்களதானம் அணிவிக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்ததல்லவா. அந்த சட்டம் முன்வரைவு என்ன சொல்கிறது என்றால், வழக்கறிஞர் அணி நீங்கள் நடத்துகிறீர்கள், அந்த முன்வரைவு சொல்கிறது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் இனி தேவையில்லை. இந்து மேரேஜஸ் ஆக்டில் ஒரு திருத்தம் வருகிறது. இனிமேல் மாலை அணிவித்தாலோ மங்களதானம் அணிவித்தாலோ போதும், garlanding and tying of தாலி will amount to be a marriage. இது தருகிறது. பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அண்ட் என்பதை அடித்து விட்டு ஆர் என்று போட்டார். மாலை அணிவித்தாலோ அல்லது தாலி கட்டினாலோ அது திருமணமாகும். ரெண்டையும் செய்ய வேண்டும் என்பதை ஏதாவது ஒன்று செய்தாலே போதும். அந்த ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை மாறுகிற போது பொருள் மாறுகிறது. இந்த சம்பிரதாயங்களை தவிர்த்து மாலை அணிவித்து தாலி கட்ட வேண்டும். அவர் சொல்கிறார் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட அது திருமணம் என்று. அதை வாங்கி வந்தவுடன் அண்ணா சொன்னார், இதற்குத்தான் நான் பெரியாரிடம் அனுப்பினேன். காரணம் இதனுடைய கர்த்தாவே அவர்தான் என்று சொன்னதை போல கலைஞர் தலைமையில் அமைந்த இந்த குழு ஆய்வு செய்து தந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேறுகிறது. அது இன்றும் ஆங்கிலத்தை அடிக்கடி நான் சொல்வதற்கு வருந்துகிறேன். நான் பொதுவாக அப்படி மேடைகளில் பேசுவதில்லை. இட் இஸ் a document which is referred by every state across India. இன்னமும் ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கை என்பது எல்லா மாநில அரசுகளால் பரிசீலிக்கப்படுகிறது, ஏன் ஒன்றிய அரசால் கூட பரிசீலிக்கப்படுகிறது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பேசுகிற போது கலைஞர் சொல்கிறார், என் வாழ்நாளின் மிக முக்கியமான நாளாக இன்றைக்கு கருதுகிறேன், என் அரசியல் வாழ்வின் வெற்றியின் மிக முக்கியமான ஒரு கட்டமாக இதை கருதுகிறேன் என்று அந்த தீர்மானத்தின் மீது உரை நிகழ்த்துகிற போது ஒருவர் குறுக்கிடுகிறார். குறுக்கிட்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கள் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்பது சரி, ஒரு காலத்தில் ஒருவேளை மதவாதத்தை முன்னிறுத்துகிற ஜனசங்கம் போன்ற ஒரு கட்சி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வர நேர்ந்தால், ஆட்சிக்கு வர நேர்ந்தால் என்ன விளைவுகள் தெரியுமா என்று கேட்டார். கேட்டவர் பெயர் ஜேம்ஸ். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஒரு மாநில அரசை பற்றி பேசுகிறீர்கள், ஒருவேளை இந்த நாட்டையே அப்படி ஒரு கட்சி ஆள வறுமையானால் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் என்றார். சொன்ன ஆண்டு 74. அந்த ஜனசங்கம் தான் இன்றைய பாரதிய ஜனதா. அவர் ஒரு மாநில அரசுக்கு ஏற்கும் என்று பயந்தார். கலைஞர் சொன்னார், ஒருவேளை ஜனநாயகத்தில் இந்த நாட்டை ஆளுகிற நிலை வரும் என்றார். இன்றைக்கு அதே போல மதவாதம் பேசுகிற அல்லது பல்வேறு அடக்குமுறைகளை கொள்ளுகின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டு, இதைத்தான் நான் தொலைநோக்கு பார்வை என்று சொன்னேன். அப்படி தொலைநோக்கு பார்வையோடு அவர் செய்த அந்த காரியத்தை போல ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன செய்தார் என்பதற்கு இங்கே அருள்மொழி பேசினார். நான் அதை இப்போது சொல்லியாக வேண்டும். மிக முக்கியமாக 2-3 நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த மும்மொழி திட்டம் இருக்கிறது, இந்த சட்டசபையில் இடம் குறைப்பதெல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரே நாளில் பேச முடியாது, சிலவற்றை நாங்கள் சொல்வோம். அவர் எடுத்து வைத்ததை நான் கொஞ்சம் தொடர்ந்து சொல்கிறேன். வாட்ஸ்அப் பார்க்கிற, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற, இது மாதிரி சமூக வலைதளங்களில் இருக்கிற ஒரு சிலருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடும். என் தம்பிக்கு நிறையவே தெரியும். அவர் எவ்வளவு வேலை இருந்தாலும் உடனடியாக என்னை போன்றவர்கள் அல்லது யார் அழைத்தாலும் உடனே தொலைபேசி எடுத்து பேசுகிற ஒரு அமைச்சர் தம்பி மாசூர். அது மாதிரி சில பேர் இருக்கிறார்கள். சில அமைச்சர்கள் உடனே எந்த நேரத்தில் அழைத்தாலும் பேசலாம்.
அது நமக்கு அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அழைக்கிறேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை விட மூத்த அண்ணன், இவர் இளைஞர் இருக்கும்போது நான் மாநில துணை, அதெல்லாம் அல்ல, யார் அழைத்தாலும் எங்கள் கட்சி அமைச்சரோடு பேசலாம் என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அதுபோல மற்ற தோழர்களுக்கும் இருக்கும். நீங்கள் அடிக்கடி படித்திருப்பீர்கள், ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா வெளிநாட்டுக்கு போகிறார். போன நாடு ரோம் நாடு. ரோம் நாட்டில் யாரை சந்திக்கிறார் என்றால், வாட்டிகன் சிட்டியிலே உள்ள கிறிஸ்துவர்களின் மத தலைவராகிய போப்பாண்டவரை சந்திக்கிறார். அவர் ஏன் போய் போப்பாண்டவரை சந்திக்க வேண்டும்? அவர் கிறிஸ்துவர் அல்ல. ஆனால் அண்ணா சந்திக்கிற போது அவர் கேட்கிறார், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன நிமித்தமாக என்னை பார்க்க வந்தீர்கள்? மகாமகத்திற்கு கும்பமேளாவுக்கு நேரு சென்றார், ஆனால் குளிக்கவில்லை என்று அண்ணா எழுதுவார். அது ஒரு கதை, அது வேறு கதை. அது மாதிரி இவர் அவரை பார்க்க போனது அவர் கேட்கிறார், என்னை நீங்கள் எதற்காக பார்க்க வந்தீர்கள்? காரணம், இவருடைய கொள்கைகள் அவருக்கு தெரியும். அப்போது அண்ணா சொன்னார், நான் வந்தது வேறு ஒரு நிமித்தமாக. என்னுடைய நாடு ஒரு காலத்தில் பல நாட்டவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. ஒரு பகுதி பிரிட்டிஷாரால், ஒரு பகுதி பிரெஞ்சுக்காரர்களால், ஒரு பகுதி டச்சுக்காரர்களால், ஒரு பகுதி போர்ச்சுகீசியர்களால். அப்படி போர்ச்சுகீசியர்களால் ஆளப்பட்ட கோவா என்ற ஒரு பகுதியில் அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய ஒரு இளைஞனை அந்த அரசாங்கம் கைது செய்து தங்கள் நாட்டு சிறையிலே வைத்து விட்டது. நாடு விடுதலையாகிவிட்டது, 2 நாடுகளும் நேச நாடுகளாகிவிட்டன. ஆனால் அவன் இன்னும் விடுதலையாகவில்லை. வேறு யாரும் இதை செய்ய முடியாது, நீங்கள் தான் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ரானடே என்ற இளைஞனை விடுதலை செய்ய வேண்டும் என்று அண்ணா கோரிக்கை வைக்கிறார். அவர் மகிழ்ந்து போய் சொல்கிறார், அங்கிருந்து தனக்காக எதையும் கேட்காமல் தன் கட்சிக்கு கேட்கவில்லை, ஆனால் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒருவன் சிறைப்பட்டிருக்கிறான் என்று விடுதலை தேடி வந்த உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி போப்பாண்டவரை அனுப்பிவிட்டு தன் செல்வாக்கை பயன்படுத்துகிறார். ரானடே விடுதலை ஆகிறான். வந்தவன் அண்ணாவுக்கு நன்றி சொல்ல வருகிறான். வந்து பார்க்க முடிந்த இடம் கடற்கரையில், அண்ணா துயிலுகின்ற இடத்தில். வருகிற போது அண்ணா உயிரோடு இல்லை. 2வது நிகழ்ச்சி 1999 கலைஞர் முதலமைச்சராக சிங்கப்பூர் போகிறார். சிங்கப்பூரில் செல்வது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. அப்படி செல்கிறவர் பல அமைப்புகளோடு பேசுகிறவர் பிரதமரை சந்திக்கிறார். பிரதமரை சந்திக்கிற போது என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்த வேலை ஒன்று, ஆனால் உங்களிடம் ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை? எங்கள் நாட்டில் இருந்து இளைஞர்கள் பல பேர் அங்கு வாழ்ந்து பெறுவதை விட இங்கே அதிகம் சம்பாதிக்கலாம் என்று நம்பி வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய நகைகளை எல்லாம் விற்றுவிட்டு நலபுலன்களை எல்லாம் அடகு வைத்துவிட்டு சில ஏஜென்ட்டுகள் மூலம் இங்கே வருகிறார்கள். ஆனால் அதில் சில பேர் ஏமாற்றுக்காரர்களாக மாறிய காரணத்தினால் சொன்ன வேலையும் கிடைப்பதில்லை, கிடைத்த வேலைகளும் ஒழுங்காக சம்பளம் இல்லை. நாதியற்று சிங்கப்பூர் வீதிகளிலே பல இளைஞர்கள் என் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அழைகிறார்கள். எனவே தயவு செய்து அவர்களை எல்லாம் வாழ வைப்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து காப்பாற்றுங்கள் என்ற கோரிக்கையினை கலைஞர் வைத்துவிட்டு வருகிறார். அண்ணா கேட்டது ரானடே விடுதலை, கலைஞர் கேட்டது அங்கே வஞ்சிக்கப்பட்டு வீதியில் அழைகின்ற தமிழ் இளைஞர்களுக்கு வாழ்வு கேட்டு. அருள்மொழி சொல்லிவிட்டு போனது, உக்ரைனிலே மாணவர்கள் பாதிக்கப்பட்ட போது நம்முடைய முதலமைச்சர் நான் விமானங்களை அனுப்புவா என்று கேட்டார் என்று சொன்னார் அல்லவா? அப்படி அனுப்பப்பட்ட அந்த குழுவின் தலைவராக என்னையும், என்னோடு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், ஒரு அமைச்சரையும், 4 IAS அதிகாரிகளையும் நம்முடைய கழக தலைவர் அனுப்பினார். நேராக சென்று வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து அவர்களிடம் சொல்லாமல் போக முடியாது. இப்போது கூட நான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் நான் பல கிளியரன்ஸ் வாங்கியாக வேண்டும். வெளியுறவுத்துறையிடம் சொல்ல வேண்டும், ஹோம் மினிஸ்டரிடம் வாங்கியாக வேண்டும். அது எங்களுக்குள்ள நியதி. அதுவும் ஒரு குழு, நாங்கள் அங்கே உக்ரைனுக்கு செல்லுகிறோம், அதுவும் இந்த இக்கட்டான நேரத்தில் போர் மிகம் சூழ்ந்திருக்கிறது என்கிற போது சந்திக்க வேண்டும். அவரிடம் சென்றபோது நாங்களே நடவடிக்கை எடுக்கிறோமே என்றார். என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள்? நீங்கள் அங்கிருந்து அழைத்தவர்கள் வருவதில் 2 பேர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. ஒரு விமானம் நிறைய ஆட்களை கூட்டியவர்கள் 2 மாணவர்கள் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. எனவே எங்கள் தலைவர் தேவையான பணமெல்லாம் தருவதாக சொல்லியிருக்கிறார். விமானம் வாடகைக்கு எடுப்பதற்கோ, அங்கு தேவையான செலவுகளை மேற்கொள்வதற்கோ, அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் தருவதற்கோ எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லி உடன் எங்களோட IAS அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறார். எங்களை அனுமதியுங்கள் என்று. ரொம்ப பிடிவாதமாகலாம் இல்லை, நான் உறுதியாக நின்று பேசுகிறேன், அனுமதி தாருங்கள் என்று. ஒரு 2 நாள் அவகாசம் தாருங்கள் என்றார். நான் 1 நாள் காத்திருக்கிறேன் என்று. மறுநாள் இரவு வந்த விமானத்தில் 200 பேர் தமிழ் மாணவர்கள் இறங்கினார்.
அவர் என்ன செய்ய நேர்ந்தது என்றால், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எடுத்த வேகமான முடிவு, அதை நடைமுறைப்படுத்த என்னை போன்றவர்களோடு சில பேர் ஒரு குழுவினர் வந்து இப்படி உத்வேகமாக நிற்கிறார்களே, இனி இந்த வேலையை செய்யாமல் இருந்தால் பழி வரும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈடுபட்டார். வரிசையாக மாணவர்கள் வர ஆரம்பித்தார்கள். அதில் கடைசி பகுதியாக வந்த மாணவர்களை சென்னை விமான நிலையத்தில் வந்து நம்முடைய முதலமைச்சரே வரவேற்றதை இந்த நாடு மறந்திருக்க முடியாது. ஒரு மாநிலத்தை ஆளுகிற தலைவரோ ஒரு நாட்டை ஆளுகிற தலைவரோ எப்படி இருக்க வேண்டும் என்பது. அடுத்ததாக 4வது செய்தி, உகாண்டா என்ற ஒரு நாடு ஹிட்லரை போல முசோலினியை போல உலக புகழ் பெற்ற சர்வாதிகாரி இடி அமீன். அவனுடைய குணாதிசயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சாப்பிடுவதில் உங்களுக்கு எது பிடிக்கும்? கேள்வி. எனக்கு நிறைய பிடிக்கும், ஆனால் 2 பிடிக்காது. ரொம்ப உப்பு கரிக்கும். உப்பு கரிக்குமா? என்ன அது? 2 மாமிசம் உப்பு கரிக்கும் இயல்பாகவே. என்ன மாமிசம்? ஒன்று சிறுத்தை மாமிசம், இன்னொன்று மனித மாமிசம். ஒரு மனிதன் சொல்கிறார், நான் உண்ணுகிற உணவில் பச்சையாக சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் உப்பு கரிக்கிற மாமிசம் சிறுத்தையும் மனிதனும் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பக்கத்து நாட்டோடு பிரச்சனை, வாருங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று தானே ஒரு அதிபர் சொல்ல வேண்டும். இவர் சொல்கிறார் அவரிடம், நான் ஒரு கையை கட்டி கொண்டு மேடையில் நிற்கிறேன், நீ 2 கையோடும் வா, சண்டை போட்டு பார்ப்போம், ஜெயிப்பவர்கள் பக்கம் தீர்ப்பு வரட்டும். இப்படி ஒரு அறிவாளி உகாண்டாவை ஆண்ட காலம் ஒன்று உண்டு. அவர் என்ன செய்தார் என்றால், இந்த வெளிநாட்டில் குறிப்பாக ஆசியாவை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து தன் நாட்டு பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள் என்று எல்லோரையும் வெளியே அனுப்புகிறார். அப்படி வெளியே அனுப்பப்பட்டவர்களில் பெரும்பாலும் வியாபாரத்திற்காக உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பறந்து செல்கிற மார்வாடிகள், குஜராத்திகள். அப்படி அனுப்பப்பட்ட குஜராத்திகளுடைய கடைகளில் துணிகள் இருக்கின்றன, சட்டைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கடைக்குள்ளே நுழைந்த உகாண்டா நாட்டை சார்ந்தவனுக்கு சட்டையின் விலை தெரியவில்லை. அதில் அளவு இருக்கும் அல்லவா, அதை தான் விலை என்று நிர்ணயிக்கிறான். அதனால நிறைய பொருளாதார சரிவு ஏற்படுகிறது. அப்போது வெளியேற்றப்பட்டவர்கள் தத்தளிக்கிறார்கள். தத்தளிக்கிற போது இந்தியாவின் பிரதமராக அப்போது இருந்த மொரார்ஜி தேசாய் சொல்கிறார், மிஸ்டர் இடி அமீன் ஜஸ்ட் வெயிட் என்று சொல்லிவிட்டு இந்தியாவிலிருந்து விமானங்கள் வரிசையாக பறக்கின்றன. அங்கிருந்த குஜராத்திகள் அத்தனை பேரும் பத்திரமாக இந்தியாவுக்கு அழைத்து விடப்படுகிறார். இது 4வது காட்சி. ஒரு நாட்டை சார்ந்தவருக்கு, ஏன் குஜராத்தி என்ற இனத்தின் உணர்வோடு கூட செய்திருக்கலாம், நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஒரு சர்வாதிகாரி ஆளுகிற நாட்டில் வெளியேற்றப்பட்டவர்களை கண்ணியமாக அழைத்து வர வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்த மொரார்ஜி தேசாய். இப்போது நான் 4 பேரை சொல்லியிருக்கிறேன்: அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின், மொரார்ஜி தேசாய். இங்கே அருள்மொழி சொன்னதை போல் இந்தியர்கள் அதிக காலம் தங்கியவர்கள், சட்டவிரோதமாக தங்கியவர்கள் என்று சில பேர் கருதப்படுகிறார்கள். ட்ரம்ப் வந்து நிறைய சட்டங்களை போட்டிருக்கிறார். இங்கிருந்து சென்று அங்கே திருமணமாகி இங்கிருந்து அங்கு சென்று வேலை பார்க்கிறவர்களுக்கு அங்கே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அமெரிக்க நாட்டு குடிமகனாக மாறும். இனிமேல் அது கிடையாது. அங்கே பிறக்கிற காரணத்தினால் ஒருவருக்கு குடியுரிமை என்பது ரத்து செய்யப்படுகிறது. இது மாதிரி பல பகிரங்க அறிவிப்புகளில் பலர் வெளியேற வேண்டும் என்ற நிலையில் அவர்களை இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்று சொல்லி வெளியேற்றுகிறார். வெளியேற்றுகிற போது அவருடைய நாட்டின் போர் விமானத்தில் வசதியே இருக்காது. அதில் வீரர்கள் மட்டும்தான் பயணம் உட்கார்ந்து செய்ய முடியும். அதுவும் எந்த நேரத்தில் குதிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விமானப்படையின் சரக்கு விமானத்தில் கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு கழிவறை ஒன்று மட்டுமே உள்ளதில் 200 சொச்சம் பேரை ஏற்றி சரியாக உணவு தராமல் அங்கிருந்து அனுப்புகிறார் ட்ரம்ப். நான் மறுபடி சொல்கிறேன், இதை வேளச்சேரியில் இல்லை, நாங்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டோம், என்ன அநியாயம் நடக்கிறது என்று. அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னால், இது ஒன்றும் புதிதில்லை, 2012 இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், 13 என்று ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது, இது தொடர்ந்து நடப்பது புதுமை அல்ல என்று. நான் குறுக்கிட்டு கேட்டேன், அனுப்புவது வேண்டானால் புதுமை இல்லாமல் இருக்கலாம், கைகால்களில் விலங்கிட்டு அனுப்புவது இதற்கு முன் நடந்திருக்கிறதா என்று கேட்டேன். பதில் இல்லை. எதற்காக ஒரு நாட்டின் குடிமகனை, அது என்ன தவறாக இருந்தாலும், மனிதனாக நடத்தாமல் இப்படி மிருகத்தை போல, விடுதலை போராட்ட காலத்தை போல கால்களில் சங்கிலி கைகளிலே விலங்கு அப்படி அனுப்பி கொண்டு வருவது ஏன் என்று கேட்டோம். பதில் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது, ட்ரம்பை சென்று பதவியேற்ற 1 மாத காலத்தில் நம்முடைய பிரதமர் சந்தித்த போது இதையெல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மாறாக என்ன நடந்தது தெரியுமா?
அவர் ஏதோ வழக்கமாக ஒரு வசனம் வைத்திருக்கிறார். நேற்றைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் டோன்ட் ஆர்கியூ வித் மீ அவர் சொன்னது. இவன் ரொம்ப பொறுமையாக தங்கச்சி சொன்ன மாதிரி கூட பேசலை, கோபமெல்லாம் பேசலை, ரொம்ப நிதானமாகவே நான் பாதிக்கப்பட்டவன், போர் நிறுத்தம் செய்ய சொல்கிறீர்கள், எனக்கு உத்தரவாதம் கொடுங்கள். உத்தரவாதம்லாம் கேட்கக்கூடாது, பின்னர் நான் எப்படி நம்புவது? என்னால் புட்டினை நம்ப முடியாது, அவர் ஏமாற்றுக்காரர், நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி என்றுதான் ஜெலன்ஸ்கி பேசியிருக்கிறாரே தவிர முரட்டுத்தனமாகலாம் பேசவில்லை. ஆனால் உறுதியாக நின்றிருக்கிறான். ஜெலன்ஸ்கி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவை பெற்ற கொண்டாடப்படுகின்றவனாக கடந்த 2 நாட்களாக உக்ரைன் நாட்டின் அதிபர் இருக்கிறார். இவர் போய் பேசுகிற போது ட்ரம்ப் சொன்னவைகளெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்களுக்கும் நிறைய பரஸ்பரம் உண்டு, வணிக தொடர்புகள் எல்லாம் உண்டு, இனிமேல் நிறைய சீர்திருத்தம். காரணம், அவருடைய சீர்திருத்தத்திற்கு முக்கியமானவர் எலன் மஸ்க் என்பவர். யார் எலன் மஸ்க் என்றால் அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இங்கு இருக்கிற அம்பானியை போல, மன்னிக்கவும் அதானியை போல. அம்பானியை தாண்டியவர் அதானி. உலகத்தின் தலை சிறந்த பணக்காரர்களில் ஒருவர், தொழிலதிபரும் கூட. எல்லா துறைகளிலும் கால் வைப்பார். ஆயிரக்கணக்கிலே இடங்களை வாங்கி அந்த இடத்துல சூரிய மின்சாரம் என்று குறைந்த குத்தகைகள்லாம் எடுப்பார். அதெல்லாம் ஒரு தனி கதை. அதானியை விட பெரிய ஆள் எலன் மஸ்க். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கேள்விப்படுகிறீர்கள் அல்லவா? அதில் 2 பேர் முன்னணியில் இருக்கிறார்கள். ஒன்று சீனாவும் அமெரிக்காவின் எலன் மஸ்கும். அதில் தான் இப்போது என்னென்னவோ வருகிறது, அதுவும் 2வது துணை செய்தி. அவரையும் வைத்துக் கொண்டு இவர் நம்முடைய பிரதமரிடம் சொன்னது, உங்களுக்கும் எனக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறது, நீங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறீர்கள், என் நாட்டிலிருந்து குறைவாக இறக்குமதி செய்கிறீர்கள், இனிமேல் 2ம் சரிசமமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை என்னை விட அதிகமாக ஏற்றுமதி செய்தால் ஐ வில் லெவி 200% டாக்ஸ், 200% நான் வரி விதிப்பேன். பிகாஸ் இந்தியா இஸ் a tax terrorist country என்கிறார். இந்தியா வரி தீவிரவாத நாடு என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார். என் நாட்டை பற்றி இன்னொருவன் பேசுவதை நான் ஜீரணிக்க முடியாது, ஒரு இந்தியன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையில். ஆனால் சென்ற நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்படியெல்லாம் பேசுகிற போது உங்களை எங்கள் நாட்டின் பிரதமராக நாங்கள் ஆக்கி இருக்கிறோமே, ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, அந்த பொறுப்பில் இருக்கிறவரை அதற்கான மரியாதை தருகிறோமே, நீங்கள் இந்த நாட்டுக்கான மரியாதையை காப்பாற்ற என்ன பேசிவிட்டு வந்தீர்கள்? இப்போது அது முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருள் வாங்கினால், அதற்கு பெயர் இறக்குமதி. நீங்கள் இங்கே துணி தைத்து அனுப்பினால் அதற்கு பெயர் ஏற்றுமதி. ஒரு சின்ன விளக்கம். இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? நீங்கள் எல்லாம் வரி தருகிறீர்கள் என்றால் இங்கே நிற்பவர்கள் சொல்வார்கள், நாங்கள்லாம் வரி தர்றதில்லை. நீங்கள் வரி என்பது வருமான வரி என்று நினைப்பீர்கள். இல்லை. கடைக்கு போய் ஒரு டீ குடிக்கிறீர்கள் அல்லவா, அதில் இருக்கிற சர்க்கரை வரி, அதில் இருக்கிற டீ தூள் வரி, அதில் இருக்கிற பால் வரி, இந்த 3ஐயும் போட்ட கிளாஸ் இருக்கு, அதுக்கும் வரி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீ கடை வைத்திருக்கிற தோழர், இந்த மைக் செட் வைத்திருக்கிறவர், ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவர், ஒரு ஏழை தாய், எல்லோரும் வாங்குகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு புடவை வாங்கினால் அந்த புடவைக்கு வரி, புடவையில் இருக்கிற நூலுக்கு வரி, நூலுக்கு போட்ட சாயத்திற்கு வரி. இதெல்லாம் தான் ஜிஎஸ்டி. இதெல்லாம் தான் அங்கே போகிறது. ஆனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் என்றால் நீங்கள் திருப்பி பணம் தரணும்ல. எப்படி தரணும்? இந்திய பணமாக தந்தால் வாங்க மாட்டார்கள், டாலர் கணக்கிலே கொடுத்தால் தான் வாங்கிக் கொள்வார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவ்வளவு நாட்களில் என்ன ஆகியது என்று கேட்டால், ரூபாயின் மதிப்பு வீழ்ந்து கொண்டே போகிறது. புரியலங்க, என்ன வீழ்ச்சி, என்ன வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் கேட்டால், இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். பொதுக்கூட்டத்தில் நான் நாடாளுமன்ற மாதிரி பேசிட்டு போகக்கூடாது. இது மாலை நேரத்து பல்கலைக்கழகம், சாதாரண மக்களுக்கும் பெரிய செய்திகளை தெரிவிக்கின்ற அந்த கடமையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் மேற்கொள்ளும். எப்படி திருப்பி தருவது என்றால், ஒரு டாலருக்கு ஈடான நம்முடைய ரூபாய் ஒரு காலத்தில் எவ்வளவு? நீங்கள் ஒரு $10 ஒரு பொருள் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 2014 செலுத்தி இருக்க வேண்டிய பணம் வெறும் 610. $10 வாங்கினா 610. இன்றைக்கு எவ்வளவு தெரியுமா? 870. இப்போ பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது. ஆக பணத்தின் மரியாதை குறைகிற போது உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் மரியாதை இருக்காது. கொடுக்கிற காசுக்கு தகுந்த பொருள் கிடைக்காது. ஒரு காலத்தில் ஜெர்மன் நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி என்ன தெரியுமா? அதுக்கு உதாரணம், ஆலைக்கு வேலைக்கு போகிறவன் பை நிறைய பணம் வாங்கி வருவான். அந்த பை நிறைய பணத்திற்கு பை நிறைய பொருட்கள் வாங்க முடியாது. அதற்கு பெயர் தான் பண வீக்கம் என்பது.
அது மாதிரி இப்போ டாலர் விலை அதிகரித்து விட்டது, மதிப்பு பண விலம் குறைத்திருக்கு. நான் இன்னொன்று பெண்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதிநிலை அறிக்கையை 1ஆம் தேதி சமர்ப்பித்தார். நான் எதையுமே பொய் பேசுகிற பழக்கம் இல்லை, அவசியம் இல்லை. அவர் சமர்ப்பித்த நாளின் போது 1 பவுன் 1 சவரன் தங்கம் 58,000 ரூபாய். இன்னைக்கு தேதி 2, சரியா 28 நாள் தான் இருக்கு, 29 நாளாக இருக்கு. ஒரு மாதம் கூட 30 நாள் கணக்கு இல்லை. இன்னைக்கு விலை 64,000 ரூபாய். ஒரு மாதத்தில் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையின் தாக்கத்தின் காரணமாக, பாதிப்பின் காரணமாக 1 பவுன் தங்கம் 6,000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. தங்கம் என்பது என்ன? ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அலங்காரமாக போட்டு கொண்டு போவதா? அவசர தேவைக்கு அடகு வைப்பதற்கு. திருமணமாகி அனுப்புகிற போதே சீர்வரிசை தருகிற நேரத்தில் வீட்டில் சிரமமான, யாரிடமும் கடன் வாங்காதே, இதை வைத்துக்கொள் என்பது போல ஒரு பொருள். ஆனால் இனிமேல் நம்முடைய பெண்கள் ஒரு குண்டுமணி தங்கத்திற்கு காதில் ஒரு தோடு அணிய முடியாது, ஒரு மூக்குத்தி அணிய முடியாது, கழுத்தில் ஒரு தங்க நகை அணிய முடியாது என்கிற அளவிற்கு விண்ணை தொட்டு கொண்டே போகிறது நம்முடைய தங்கத்தினுடைய மதிப்பு. அது மாதிரி ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், நீங்கள் இனிமேல் எங்களுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்ய முடியாது, என் பொருளை அதிகமாக வாங்கு. அடுத்த வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார், நோபடி கேன் ஆர்கியூ வித் மீ, என்னோடு யாரும் விவாதம் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு கதை. நாங்கள் கேட்டது, அங்கிருந்து அனுப்புகிற இந்தியர்களை நீங்கள் மரியாதையாக அனுப்புங்கள் என்று சொல்லுகிற அந்த செயலை நான் விமானத்தை அனுப்புகிறேன் என்று ஏன் இவரால் சொல்ல முடியவில்லை என்றால், இந்தியாவுக்கு என்று விமானமே கிடையாது. இருந்ததே ஏர் இந்தியா தான், அதையும் விற்றாகிவிட்டது. சரி, வாடகைக்கு விமானம் இண்டிகோ எடுத்து கூட அனுப்பலாம். அப்படி கேட்காமலே ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய கடமை உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. கேட்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்போம். எங்கள் தலைவர்கள் கடந்த காலத்தில் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று. ஆக இப்படி ஆட்சி என்பது இவ்வளவு மோசமாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களை குறை சொல்கிறார்கள். எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் சொன்னதை போல் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் நிறைய செலவு செய்கிறோம், நீங்கள் செலவு செய்வது இல்லை. இங்கே பண மதிப்பு வீழ்ந்து கொண்டே போயிருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தினர் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை. இந்தியாவில் தான் உலக அளவில் அதிக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞரணி எங்கள் இளைஞரணியிலே என்று மட்டுமில்லை, இந்தியாவிலேயே மொத்த அளவில் 100 மக்கள் இருக்கிறார்கள், 65 பேர் இளைஞர்கள். இது மாதிரி யூத் பாப்புலேஷன் என்று சொல்கிற இளைஞர்களின் மக்கள் தொகை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அந்த மக்கள் இளைஞர் சக்தியை பயன்படுத்த வேண்டும் ஒரு நாடு. எப்படி பயன்படுத்த வேண்டும்? கல்வி தர வேண்டும், கல்விக்கேற்ற வேலை தர வேண்டும், வேலைக்கேற்ற சம்பளம் தர வேண்டும், சம்பளத்திற்கு கட்டுப்படியாகிற விலைவாசி வேண்டும், நடமாடுகிற நாட்டில் நிம்மதி வேண்டும். இங்கே ஏதாவது நடக்கிறதா? பிஇ மெக்கானிக்கல் படித்து விட்டு எனக்கு ரேஷன் கடையில் வேலை வாங்கி கொடு என்று ஒரு தோழன் வந்து நிற்கிறான். உன் படிப்புக்கு இதற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்றால், என் குடும்ப நிலையை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். இதுதான் நிலைமை. பட்டதாரிகள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள், ஆனால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் உங்கள் நிலை என்ன என்று கேட்பீர்கள். தமிழ்நாட்டிலே தான் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் என்பதை விட வேலைக்கேற்ற தகுதியை கொண்டவனாக இளைஞனை மாற்றுவதற்கு நான் முதல்வன் என்ற திட்டம், தட் இஸ் கால்ட் அ ஸ்கில் டெவலப்மெண்ட். ஒன்றிய அரசில் அதற்கென்று ஒரு அமைச்சகம் இருக்கிறது, அதற்கென்று பல இலாக்காக்கள் இயங்குகின்றன. ஆனால் இங்கே ஒரு திட்டத்தின் பெயரால் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உலகின் எந்த மூலைக்கும் வேலைக்கு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்கிற போது நான் நிமிர்ந்து நிற்கிறேன். எங்கள் ஆட்சியின் காரணமாக ஒரு சிறந்த முதலமைச்சர், இது மாதிரி ஒரு திறமை வாய்ந்த அமைச்சர், எங்களை போல அங்கு சென்று நியாயத்தை பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இதை கொண்ட கூடாரம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். மக்களிடம் மீண்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் கருத்து சொல்லி விளக்கம் சொல்லி உங்கள் ஆதரவை கேட்கிறோம். உங்களை வேறு மாதிரி அந்த இடத்தை கதையெல்லாம் பேசியெல்லாம் ஏமாற்ற விரும்பவில்லை. அதுதான் ஜனநாயகம். உங்கள் மனம் மாறினால் நிலைமை தானாக மாறும். எங்களை விட்டு நீங்கள் விலகாமல் பக்கத்தில் நில்லுங்கள் போதும். இன்றைய கூட்டம் எங்கள் முதலமைச்சரின் கூட்டம், பிறந்தநாள் கூட்டம் என்றாலும் நான் ஓட்டு கேட்க இங்கே வரவில்லை. எங்கள் படை வரிசைக்கு இன்னும் 10 புதிய இளைஞர்கள் இன்று வந்து சேர்ந்தால் அதுதான் கூட்டத்தின் வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு சரியான கூடாரம் என்ற உணர்வு இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லுகிற கருத்தை தயவு செய்து யோசியுங்கள். நாங்கள் இந்தி வேண்டாம் என்று சொன்னால் திணிக்காதே என்று சொல்கிறோம். இந்தி பேசுகிறவனை வெறுக்கிறோமா?
இந்தி மொழி பேசுகிறவன் கூடாது, இந்தி மொழி அழிய வேண்டும் என்று சொல்கிறோமா? இந்த தீநகரில் இருக்கிறது தட்சிண இந்தி பிரச்சார சபாவின் தலைமையகம். இந்தி பிரச்சார சபா தென் மாநிலங்களுக்கான தலைமையகம் இருப்பது சென்னையில், ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, மலையாளமான கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த தெருவுக்கு பெயரே அதுதான், இந்தி பிரச்சார சபா தெரு. நாங்கள் இந்தியே கூடாது என்று சொல்கிறவர்களாக இருந்தால் அந்த 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 சங்கம் இங்கு இருக்குமா? ஆண்டுதோறும் லட்சக்கணக்கிலே பல பேர் பட்டம் பெற்று செல்கிறார்கள். நாங்கள் தடுக்கவில்லையே, விருப்பத்திற்கு படி. ஆனால் நீ மூன்றாவதாக எதை வேண்டுமானாலும் படி என்கிறார்களே. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். வடபுலத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் யாராவது இரண்டாவது ஒரு மொழி படிக்கிறானா? பல பேர் அங்கு வருகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு. என்ன படித்தீர்கள்? நான் PhD, நான் டாக்டரேட், நான் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். ஆனால் எங்களோடு நெருக்கமாக பேச மாட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஆங்கிலம் தெரியாது, எங்களுக்கு இந்தி தெரியாது. ரெண்டு பேரும் சிரிப்பதோடு சரி. கொஞ்சம் நாங்கள் அறிமுகமானவர்கள் என்ற காரணத்தினால் சிவாஜி வணக்கம், வணக்கம் தான், எங்களுக்கெல்லாம் வணக்கம் தான் தானாகவே. நமஸ்கார் என்றாலும் பதிலுக்கு வணக்கம், அடுத்த முறை பார்க்கிற போது வணக்கம். செக்யூரிட்டிலாம் சொல்வது வணக்கம் தான். இப்போ பிரதமர் மோடியே வருவார், எதிர வருகிற போது யாரை பார்த்தாலும் அதெல்லாம் மரியாதையாக பேசுவார், நமஸ்கார் நமஸ்கார் என்பார். என்னை பார்த்தோன்னா சிவா வணக்கம் அப்படின்னு சொல்வார். என்னை பார்த்து பயான்னு சொல்கிறதா? அது ஒரு பண்பு, நான் பாராட்டுகிறேன். இப்போ நான் சொல்வது, நீ இந்தி படித்தால் தான் வேலை என்று சொல்கிறீர்களே, ஏற்க முடியாது. இந்தி படித்தால் தான் பதவி உயர்வு என்கிறீர்களே, நான் மறுக்கிறேன். என்ன காரணம்? உங்களுடைய இந்திய மொழி தோன்றியது 300 ஆண்டுகளுக்கு முன்னால். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க, குறிப்பாக இளைஞர்கள் கேளுங்க. என் தாய்மொழி எப்போது தோன்றியது? உலகத்தில் எல்லா மொழிகளும் எப்போது தோன்றியது என்று இருக்கின்றன. ஆங்கிலம் தோன்றியது 10வது நூற்றாண்டில், எழுத்து வடிவத்தில் புழக்கத்திற்கு ஆங்கிலம் வந்தது 10வது நூற்றாண்டில். பிரெஞ்சு 8, ஜெர்மன் 6. இப்படியே போகிற போது மூத்த மொழிகள் என்றால் சீனாவை சொல்லலாம், சமஸ்கிருதத்தை சொல்லலாம், தமிழை சொல்லலாம். ஆனால் சமஸ்கிருதம் பேச்சு மொழி அல்ல. அதை மந்திரம் ஓதுவார்கள், குடும்பத்திற்குள்ளே 2 பேர் பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். சீனாவினுடைய எழுத்துக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் எழுத்தால், பேச்சால், இலக்கியத்தால், இலக்கணத்தால் காலங்களை கடந்து 5000 ஆண்டுகளை கடந்து நிற்கிறதும் என் தாய்மொழி தமிழ். மனித குலம் தோன்றி நாகரிகம் பெற ஆரம்பித்தவுடன் கற்காலம் என்று ஒன்று, ஸ்டோன் ஏஜ், கற்களால் ஆயுதம் செய்து மிருகங்களை கொன்று, அதற்கு முன்வரை நகங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தான். மிருகத்திற்கும் நகம் இருக்கும், இவனுக்கும் நகம் இருக்கும். போரிட்டு வெல்கிறவர்களுக்கு உணவு. மிருகம் என்றால் இவன், அதற்கு உணவு. இவன் வென்றால் அது இவனுக்கு உணவு. பின்னர் தான் கற்களால் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு செய்ய ஆரம்பித்தான். தட் இஸ் கால்ட் as ஸ்டோன் ஏஜ். அடுத்து மெட்டல் ஏஜ், அதைத்தான் இரும்பு காலம் என்பார்கள். உலோகங்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக ஆயுதங்களை தயாரிக்கிறது. அதை முதலாக பயன்படுத்தியது தமிழ்நாட்டில் என்று ஆராய்ச்சி சொல்கிறது. எங்கள் முதலமைச்சருடைய முயற்சியால் அமெரிக்காவுக்கு அனுப்பி, இங்கே யாரோ திமுகவில் இருக்கிற மாணவன் அல்லது இளைஞர் நடத்துகிற ஆய்வுக்கூடத்திற்கு அல்ல, அமெரிக்காவுக்கும் பூனேவுக்கும் அலகாபாத்துக்கும் அனுப்பி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். 5370 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறான். அப்ப அவன் பேசிய மொழி என்ன? தமிழ் தானே. இந்தி எப்ப தோன்றியது தெரியுமா? இந்திக்கு எழுத்தே கிடையாது தெரியுமா? தேவநாகிரி என்ற எழுத்து வடிவம் மராத்திக்கு உண்டு, சமஸ்கிருதத்துக்கு உண்டு, இந்திக்கு உண்டு. இவருக்கு சொந்த எழுத்தே கிடையாது. சரி, எப்படி தோன்றியது? அந்த உண்மை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நாட்டில் கரிபோல்டுன்னு ஒரு ஆதி மொழி உண்டு. அந்த கரிபோல்ட்டுங்கிற மொழியோடு பர்சியர்கள் என்று சொல்கிற பாரசீகர்களின் மொழி இணைந்து உருது உருவாச்சு. இந்த கரிபோல்ட்டோட சேர்ந்து சமஸ்கிருதம் சேர்ந்து இந்தி உருவாச்சு. அது எப்பனா ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு முன்னால். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ உருவாக்கிய ஒரு மொழியை அதை மட்டுமே வைத்து வாழ்க்கை நடத்துகிற சில பேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக என் தாய்மொழி தமிழுக்கு நீ தள்ளிவிட்டு வருகிறாய் என்றால் அதை காப்பாற்ற, என் மொழியை உயர்த்தி பிடிக்க நாங்கள் உயிரையும் தர தயார். அதுதான் எங்கள் வரலாறு, அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. தமிழ் படித்து யாரும் வீணாகவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழும் ஆங்கிலமும் மட்டும் படித்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்திருக்கிறார்கள். உலகில் 8 நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்.
உச்சக்கட்டமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் நான் கேட்டால் அல்லது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் சங்க இலக்கியம் வேண்டுமா, நேற்று நடந்த செலன்ஸ்கி ட்ரம்பினுடைய அந்த விவாதம் வேண்டுமா, உடனே போனை எடுங்கள், கூகுளை பாருங்கள், கிடைக்கும். உலகம் முழுவதும் எதை கேட்டாலும் தருகிற, இங்கிருந்து நீங்கள் கிளம்பி திருச்சிக்கு வழி வேண்டுமா, கூகுள் சொல்லும். இவ்வளவு பெரிய அந்த கூகுள் அமைப்பின் தலைவன் என் தம்பி சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஒரு சின்ன உதாரணம், அவ்வளவுதான். 5000 மைல்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை இன்றைக்கு இந்தியாவிடம் இருக்கிறது. அந்த ஏவுகணைக்கு முக்கிய இயக்குனராக இருந்தது சங்கரி என்ற ஒரு தமிழ் பெண். சூரியனை ஆய்வு செய்ய ஒரு கோள் போய் இருக்கிறது. அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த சுல்தானா என்ற இஸ்லாமிய பெண்மணி, தமிழ் படித்தவர். நிலவின் தென்துருவத்தில் போய் இறங்கிய சந்திராயன் 3 இயக்குனர் விழுப்புரத்தின் வீரமுத்துவேல், திருச்சியை சார்ந்த சங்கரன். நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று முதலாக கண்டுபிடித்து வந்த அந்த விண்கலத்தின் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, தமிழன். இவர்கள் எல்லாம் தமிழ் படித்தார்கள், ஆங்கிலம் படித்தார்கள். ஒருவருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. மறுபடி சொல்கிறேன், இது வேளச்சேரியில் சொல்ல. இன் த பார்லிமெண்ட், அட் த ராஜ்யசபா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கிறப்ப நான் அழகா சொல்லிட்டு வந்தேன். இவர்கள் எல்லாம் செய்து இந்தியாவிற்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கு இன்றைக்கு உலக அளவில் பெருமை. அதன் இயக்குநர்கள் எல்லாம் தமிழர்கள். அதே நேரத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள், none of these people know neither Hindi nor Sanskrit. None of them know Sanskrit or Hindi. இவர்கள் யாருக்கும் தெரியாது என்று நான் சொன்னபோது சிரித்துக் கொண்டார்கள். ஆக நாங்கள் அது படிக்காமல் வீணால் போகவில்லை, நாங்கள் உலகத்தில் உயர்ந்து நிற்கிறோம். நீங்கள் 2வதாக கூட ஒரு மொழி படிக்காமல் இதை படித்தால் தான் நீ பணம் தருவாய், 2000 கோடி அப்போதான் தருவேன் என்றால் நீ 10 காசு கூட தர வேணாம், எங்களால் அரசாங்கம் நடத்த முடியும். இப்போது நாங்கள் நடத்துகிறோமா இல்லையா? எங்களுடைய ஆட்சி எப்படி நடக்கிறது, யாரை வருத்தி நடக்கிறது? ஒரு அரசாங்கம் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் தெரியுமா? மலரில் இருந்து வண்டு தேன் எடுப்பதை போல. மலரில் தேன் வண்டு எடுக்கும், உட்காரும், பார்த்து கொண்டிருப்போம், ஒண்ணுமே தெரியாது. அது பறந்து போகிற போது வண்டை தேன் எடுத்துக்கொண்டு போய்விடும். வலிக்காமல், பிறருக்கு தெரியாமல் எப்படி வண்டு தேனை எடுக்கிறதோ அதை போல ஒரு அரசாங்கம் மக்களிடம் வாங்க வேண்டிய வரிகளை வாங்க வேண்டும். நாங்கள் யாரையும் துன்புறுத்தவும் இல்லை. நாங்கள் தர வேண்டியதெல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம், செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறோம். மான பிரச்சனை என்று வருகிற போது எங்களைப் போல போராளி யாரும் இல்லை. அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் செய்கிறார். அண்ணா சொன்னதை சொல்கிறேன், வம்பு சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை. நிமிர்ந்து நிற்கிறார். இப்போது சொல்கிறேன், இவ்வளவு நேரம் பேசினேன், எனக்கு ரயிலுக்கு நேரமாவது, இருந்தாலும் உங்களுடைய இந்த ஆர்வத்தின் காரணமாக இல்லை, என் கடமையின் காரணமாக 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இந்த 1 மணி நேரத்தில் நான் யாரையாவது கீழ்த்தரமா பேசினா, எடுத்தறிஞ்சு பேசினா, அவங்கள மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளால் பயன்படுத்தினா, நான் மோடியை கூட எங்கள் நாட்டின் பிரதமர் என்று தான் சொன்னேன். காரணம், நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி, தளபதி ஸ்டாலினின் தூதுவன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள் எங்கள் பால் தங்கள் ஆதரவை திருப்புவதற்குத்தான் இந்த உரை பயன்படுத்த வேண்டுமே தவிர எங்களுடைய உற்சாகத்திற்கு அல்ல. நல்லதை சொல்லி இருக்கிறோம், யோசியுங்கள், எங்கள் பக்கம் நில்லுங்கள். எதிர்காலம் உங்களுடையது, அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உத்தரவாதம். நன்றி, வணக்கம்.